பொதுவாக நம்மளோட சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுட்டு அந்த வீடியோஸ்க்குனா வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் வந்து வருத்தத்தோடு இருக்கிறீங்க. அந்த ஒரு வருத்தத்துக்கு வந்து நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு அண்டர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே இருக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வியூஸ் இனிமேல் வராமல் இருக்குன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வியூஸ் வரும் அண்ட் வாட்ச் ஹவர்ஸும் வந்து கூடவே சேர்ந்து வரும். ஸோ இந்த ஒரு மெத்தட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். அண்ட் இந்த ஒரு சேனலில் ஃபுல்லாக A to Z வந்து யூடியூப் டியூட்டோரியல் பற்றி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதாவது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க் வர வரைக்கும் A to Z வந்து இந்த ஒரு சேனலில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிறோம். அந்த ஒரு வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வீடியோக்கு ஏன் வியூஸ் போகல கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதாவது உங்களோட வீடியோஸ்க்கு கண்ட ஆடியன்ஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, லைக் பண்ண வைக்கிறது, இது போல் நீங்கள் நடந்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஆடியன்ஸு உங்களோட வீடியோவுக்கு ஏற்ற போல் வந்து ரெடி பண்ணுங்கள். அதாவது உங்களோட கண்டென்ட் அண்ட் டாபிக் இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும். உங்களோட சேனலில் போடுற வீடியோஸ்க்கு உங்களோட கண்டென்ட், அதாவது உங்களோட வீடியோஸில் போடக்கூடிய கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து தேர்ந்தெடுங்க. இப்போ நான் யூடியூப் ஷார்ட்ஸை பற்றி நான் வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் கண்டென்ட்டில் உள்ள டாபிக்ஸை பற்றி எல்லாமே A to Z வந்து நீங்கள் வீடியோஸ் போடுங்க. அதாவது ஒரு வீடியோ மட்டும் போடாமல் அந்த ஒரு வீடியோலேயே பல வீடியோ டாபிக்ஸ், ரிலேட்டட் டாபிக்ஸை வச்சு நீங்கள் மேக் பண்ணி வீடியோஸ் போடணும். எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறது எப்படி, அந்த யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸ் வந்து ஐடியாஸ் கொடுக்குறது எப்படி, இது போல் பல்வேறு விதமான டாப்பிக்கில் வந்து மக்கள் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க யூடியூப்பில். அதாவது நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணும்போதே யூடியூப்பில் ஏதோ வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் கீழே சர்ச் பார்லேயே வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் பல பேர் என்னென்னு சர்ச் பண்ணிக்கிறாங்களோ அந்த ட்ரெண்டிங்காக போகக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த ஒரு சஜஷனில் இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸில் உங்களோட வீடியோ இருக்கணும். அந்த ஒரு கீவேர்டு வந்து உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்கில் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டில் போய் இந்த டாபிக் எடுக்கிறது, ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லக்கூடிய டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து அந்த ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது டியூபடி. நான் லேட்டாக வந்து வீட்டை பற்றி வீடியோஸ் போகிறேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோ பாருங்க. இந்த ஒரு வீடியோவில் டியூபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அது வந்து டியூபடின்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இது கிளிக் பண்ணிட்டு கீவேர்டு எக்ஸ்ப்ளோர் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு டியூபோட கீவேர்டு எக்ஸ்ப்ளோருக்குள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு கண்டென்ட்ல வந்து வீடியோஸ் போட போறேன் முக்கியம் பாருங்க. நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோ போட போறேன். ஸோ ஷார்ட்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து என்ன வீடியோஸ் போட போடலாம் அது எல்லாமே வந்து ரிலேட்டடா சர்ச்சஸ் எல்லாமே எல்லா வேல்யூஸுமே வந்து இதுல வந்து காமிப்பாங்க. அதாவது இந்த ஷார்ட்ஸுக்கு எவ்வளவு சர்ச் வால்யூம் இருக்கு அது எல்லாமே இதுல வந்து பாத்துக்க முடியும். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவர்னு சொல்லிட்டு இருக்கு. பட் இங்கே ஒரு சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு கீவேர்டு, அதாவது இந்த ஷார்ட்ஸுங்கிற கீவேர்டு வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு கீவேர்டு, ஹைலி ட்ரெண்டிங் இந்த ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த ஒரு கீவேர்டை பயன்படுத்தாம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போடவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு கீவேர்ட்னால தான் வந்து பாதி வியூஸ் வர்றதுக்கு ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து ஷார்ட்ஸ் மேக்கிங் வீடியோஸ் அப்படின்னு போடுறேன். இது வந்து ஷார்ட்ஸ் மேக்கிங் வீடியோன்னு போட்டால் இப்போ வந்து அதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ வந்து ஹவ் டு மேக் ஏ ஷார்ட்ஸ் யூடியூப் அப்படி போட்ட பிறகு சர்ச் பண்ண பிறகு இதுக்கு வந்து ஸ்கோரு 85 இருக்கு, எக்ஸலன்ட் சொல்லிட்டு இருக்கு. பட் சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா வெரி குட்ல தான் இருக்கு. அதே போல காம்படிஷனும் வந்து மீடியமா இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன், ரொம்பவே அதிகமா இல்லை. பட் அந்த ஒரு ஷார்ட்ஸுங்கிற போட்டதுக்கு வந்து காம்படிஷன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதே போல சர்ச் வால்யூம் வந்து ரொம்ப 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 பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டை பயன்படுத்தாம இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணவே முடியாது. ஷார்ட்ஸுக்குன்னு ஒரு கீவேர்டை நான் வந்து டைட்டிலையும் வந்து மென்ஷன் பண்ண ஆகணும், பிரைட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதே போல் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்தாகணும், டேக்லையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஒரு கீவேர்டை வந்து கொடுத்தாகணும். ஸோ இந்த ஒரு கீவேர்டு இல்லாமல் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணவே முடியாது. அதே போல் வந்து இதுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் சர்ச்சஸ், நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட போறீங்க, அந்த ஒரு ஷார்ட்ஸில் எந்த ஒரு கண்டென்ட்டை பற்றி நீங்கள் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் சர்ச்சஸ் சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வீடியோ மேக் பண்ணுறதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு டாப்பிக்கில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் தனித்தனியாக மேக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டாபிக் வந்து இங்கேயே கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் டாபிக் கிடைக்கவே இல்லை, நான் அப்லோட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, என்ன வீடியோஸில் டாபிக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு குழப்பம் எல்லாமே வந்து இது வந்து போயிடும். அண்ட் இதில் வந்துட்டு கூகுள் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த கூகுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட யூடியூப் சர்ச்சில் மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் இருக்காதீங்க. முக்கியமாக வந்து கூகுள் சர்ச்லேயுமே வரும். ஏன்னா உங்களோட
வீடியோஸ் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதில் ஷோ ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வியூஸ் எக்கச்சக்கமாக வந்து பிச்சுக்கிட்டு போகும். ஏன்னா முக்கியமாக யூடியூப்பை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் வியூஸ் போகும். நீங்கள் கூகுளை பேஸ் பண்ணி கூகுளில் உள்ள கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து அதில் உள்ள கீவேர்ட்ஸ் ரேங்கிங் கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களோட வீடியோஸ் வந்து கூகுளில் ரேங்க் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து பயங்கரமான வியூஸ் போகும். ஸோ அதே போல் வந்து இந்த ஒரு வீடியோக்கள் கொடுத்தாங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அது கூகுள் ட்ரெண்ட்ஸில் வந்து இன்னும் அதிக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது சர்ச் வால்யூம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி தான் இருந்தால் தான் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து பயங்கரமான வியூஸ் போகும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ட்ரெண்டிங் வீடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது, காம்படிஷன் வந்து எனக்கு சுத்தரவே இல்லை, ரொம்பவே லோவில் தான் காம்படிஷன் இருக்குது, ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கண்டென்ட்டில் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எல்லாரும் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஆகணும். உங்களோட வீடியோஸ் வந்து அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களோட வீடியோவோட கண்டென்ட்டில் யாராச்சும் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் ஷோ ஆகும். அப்போ வந்து உங்களோட வீடியோஸை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அதிக பேர். ஸோ அதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து இந்த ஒரு ரிசல்ட் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதனால் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கணும். அதே போல் காம்படிஷன் ரொம்பவே லோவாக இருக்குது, சர்ச் வால்யூம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டே ஆகணும். அந்த ஒரு கண்டென்ட்டில் உங்களுக்கு பயங்கரமான வியூஸ் வரும். தம்ப்நெயில் எப்போவுமே வந்து ஒரு முக்கியமான பகுதி உங்களோட வீடியோஸுக்கு வந்து வியூஸ் போகிறதுக்கு. ஏன்னா வந்து உங்களோட தம்ப்நெயிலை பார்த்தா வந்து முக்கால்வாசி வியூவர்ஸ் வந்து உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களோட தம்ப்நெயிலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன், நீங்கள் உங்களோட தம்ப்நெயிலில் கொடுக்கக்கூடிய ஸ்டைலு இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு யூனிக்னஸாக இருக்கணும் உங்களோட சேனலுக்கு தனியாகவே. ஏன்னா முக்கியமான ஒரு பகுதி தம்ப்நெயில். உங்களோட தம்ப்நெயில் எப்போதுமே உங்களோட வீடியோஸ் டைட்டிலுக்கும் ஏற்ற போல் மேட்சாகவே இருக்கணும். எப்போவுமே டைட்டிலும் தம்ப்நெயிலும் ரொம்பவே மேட்சபிளாக இருக்கிற மாதிரி இதை ரெடி பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தம்ப்நெயில் வந்து எப்போதுமே வந்து ஈஸியாக ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே அதிகமாக எஃபர்ட் போட்டு ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. ரொம்பவே ஈஸியாக கிளிக்கபிளாக இருக்கக்கூடிய ஒரு தம்ப்நெயில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் கீழே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு லாங்கர் தான வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு 5 to 15 minutes இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் ரெடி பண்ணுங்கள். அதாவது வந்து 1 minute வீடியோ, 2 minute வீடியோ இது போல் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கொஞ்சம் போல் ஸ்கிப் பண்ணுங்க கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து உங்களால் வந்து அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரணும், அதிகம் வாட்ச் ஹவர்ஸ் வரணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாங் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து போடுங்க. உங்களுக்கு அதான் வந்து பெட்டர். ஏன்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் ஓரளவுக்கு வருது, அதில் வந்து வாட்ச் டியூரேஷனும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பர்சன்டேஜில் வருது அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் பர்சன் வந்து யூடியூப் வந்து சஜெக்ஷன் பண்ணணும் உங்களோட வீடியோவை. ஸோ அப்படி சஜெக்ஷன் பண்ணும்போது உங்களால் வந்து வியூஸ் அதிகமாக ஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே போல் உங்களோட வீடியோஸ்க்கு வாட்ச் ஹவர்ஸும் வந்து அதிகமாக எடுத்துக்க முடியும். அண்டர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் கீழே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் இது 1000 சப்ஸ்கிரைபர் கீழே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 10 to 15 minutes இருக்கிற மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் குறைஞ்ச நாட்கள்லேயே வந்து உங்களோட 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்ச் ஹவர்ஸையும் கிராஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் போல அட்ராக்டாக ரெடி பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து வியூஸ் ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாகும் போது யூடியூப் வந்து அந்த ஒரு வாட்ச் ஹவர்ஸ் ஆவரேஜ் டியூரேஷன் எடுத்துக்கிட்டு தான் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அதிக பேருக்கு வந்து இம்ப்ரெஷன் பண்ண கொண்டு போகும். அப்படி கொண்டு போனால் உங்களோட வீடியோஸ்க்கு பயங்கரமான வியூஸ் வரும். இது வந்து பர்சனலாக வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நான் அந்த வீடியோஸ் வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப 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 லாங்காக வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து அந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே லாங்கு தான். ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து வீடியோஸ் வந்து அதிகமாக பெரிய வீடியோவாக எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 minutes அந்த ஒரு வீடியோவோட லென்த்து. அந்த ஒரு வீடியோவை வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டாங்க. எனக்கு எப்போதுமே வந்து இம்ப்ரெஷன் வந்து ஒரு 3 or 400 இம்ப்ரெஷன் தான் வரும் மினிமம். அப்படி தான் கொண்டு போயிருக்கும் அந்த ஒரு என்னோட யூடியூப்பில் போட்ட வீடியோஸுக்கு. ஆனால் அந்த ஒரு வீடியோஸ் நான் வந்து 30 views தான் வந்து இருந்துச்சு. அந்த பாதி பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ வாட்ச் டியூரேஷன் வந்து கொஞ்சம் போல் வந்து ஹை ஆகிட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து 800 இம்ப்ரெஷன் வந்து அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் போல் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து வாட்ச் டியூரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து அதிக பேருக்கு வந்து இம்ப்ரெஷன் பண்ணி கொண்டு போகும் அந்த ஒரு யூடியூப். ஸோ இதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வாட்ச் டியூரேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களோட வீடியோவில். அண்ட் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ்க்கு பயங்கரமாக வந்து வியூஸ் போகும். அண்ட் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா உங்களோட டைட்டில் தான். உங்களோட டைட்டில் எப்போதுமே வந்து யூனிக்னஸாக வந்து ரெடி பண்ணுங்க. அது பார்க்க போல வந்து கிளிக்கபிளாக இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணுங்க. எல்லாருமே கொடுக்குறாங்க அதே டைட்டில் காப்பி பண்ணணும் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே எப்போதுமே வந்து எடுத்துக்காதீங்க.
கண்டிப்பாக உங்களோட டைட்டில் வந்து எப்போதுமே யூனிக்னஸாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டைட்டில் மாதிரி ரெடி பண்ணுங்க. அந்த டைட்டில் ரொம்பவே பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கணும் முக்கியமாக. அண்ட் பார்க்கும்போது கிளிக்கபிளாகவும் இருக்கணும், கொஞ்சம் போல யூனிக்னஸாக இருக்கணும். அது போல ரெடி பண்ணுங்க. எல்லாமே கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்காதீங்க, கொஞ்சம் போல வந்து டிஃப்ரெண்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுக்குற இடத்துல 100 சப்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்க பாருங்க. இது போல ஷார்ட்டாக வந்து ரெடி பண்ண பாருங்க உங்களோட டைட்டில. கண்டிப்பாக இதனாலுமே வந்து பயங்கரமான வியூஸ் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட வீடியோஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களோட வீடியோஸுக்கு அனாலிட்டிக்ஸ் பேக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க, பயங்கரமான வியூஸ் போகும். இதுக்கு ஃபுல்லா நான் கேரண்டி. இந்த ஒரு சேனல் ஃபுல்லா வந்து A to Z வந்து யூடியூப் டுட்டோரியல் பத்தி தான் போட்டுருக்கோம். யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுல யூடியூப்ல இருந்து பேமெண்ட் வர வரைக்கும் A to Z வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிறோம். அந்த ஒரு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இங்க ஒரு யூடியூபர் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம். நன்றி.